தயவு சுத்த சன்மார்க்க கொடியும் மகாமந்திரமும். சன்மார்க்க கொடியும் சன்மார்க்க மகாமந்திரமும் ஒரே உண்மையை புகட்டுகின்றது என்கின்றார் நம் சுவாமி சரவணானந்த அவர்கள். அதாவது மகாமந்திரத்தில் 3 அருட்பெருஞ்சோதியும் ஒரு தனிப்பெரும் கருணையும் உள்ளது. இதில் 3 அருட்பெருஞ்சோதி என்பது கடவுளுடைய சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம், முறையே உருவம், அருவுருவம், அருவம் ஆகிய திரிதேக சித்து நிலையை குறிக்கின்றது. இந்த முத்தேக சித்தியை எதனால் பெறக்கூடும் என்றால், கடவுள் மெஞ்ஞானம் என்னும் தனிப்பெரும் கருணையாகிய அருள் உணர்வால் மட்டுமே பெறக்கூடியதாய் உள்ளதாம். ஆக இடைவிடாத சத்விசார வசத்தால் புருவநடு புகுந்து பின்னர் சிறநடு நிராதார சிற்றவையிலே அருள் உணர்வு ஆகிய உள்ளொளி அல்லது அருளொளி அல்லது அருள் நிலை பொருந்தி வாழ்க்கை நடத்த வேண்டும். பின்னர் நான் எனது என்னும் தற்போதும் ஒழிந்து எல்லாம் கடவுள் மயம் என்று உணர்ந்து அந்த உள்நிலை ஆகிய தனிப்பெரும் கருணை அருள் அகநிலை பொருந்தி பரோபகார உயிர்விளக்க அறிவிளக்க தயவு பணியால் உயிர்குலத்திற்கு இடையராது அன்பு தொண்டு புரியும் போதுதான் 3 அருட்பெருஞ்சோதி குறிக்கும் திரிதேக சித்து நிலையை கிடைக்கும் என்கின்றார் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள். இது எப்படி கொடியில் விளக்கி காட்டப்பட்டுள்ளது என்றால், மேலேயுள்ள மஞ்சள் நிறம் தனிப்பெரும் கருணை, அதாவது இது கால் பங்கு. கால் என்பதே கடவுள் கால் என்னும் அருள் திருவடியை குறிக்கிறது. மேற்படி இந்த கடவுள் காலாகிய திருவடியை சத்விசார தியான சாதனையால் பற்றி கொண்டு அந்நிலையில் இருந்து பிறழாமல் வழுவாது நிலைத்து நிற்கும்போது நமது என்னும் தூல சரீரம், சுக்கும சரீரம், காரண சரீரம், அதாவது உடல் தோற்றம், உயிராற்றல், உள்ளொளி உணர்வு ஆகிய உருவ அருவுருவ அருவ நிலைகள் 3ம் உண்மையில் அந்த தனிப்பெரும் கருணையாகிய அருள் நிலையின் விரிவே என்பதை உள்ளபடி திருவருளே உணர்ந்து அவருடைய உடல் பொருள் ஆவி பொருளை கடவுளிடம் சமர்ப்பிக்க அந்த நமது 3 தேகங்களும் கடவுள் தன்னுடையதாய் ஆக்கி கொண்டு அதை என்றென்றும் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு இந்த மனிதனாகவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வந்து விடுகின்றார். இவ்வளவு உண்மையும் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களின் திருவாக்காலே காண முடிகிறது. வள்ளல் பெருமான் அக்காலத்தில் மக்களுக்கு பருவமில்லா குறையால் உண்மையை வெளிப்படையாக சொல்லாமல் இலைமறை காயாகவே சொல்லி உள்ளார். காரணம், சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் அன்று இருந்திருக்கின்றனர்.